ஃபேன்ஸ்லாம் யாரும் வந்து குவியலங்க. ஏங்க அங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க இருந்தாங்க. ஹிந்திக்கார பையா இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரும் தான் இருந்தாங்க. அவங்க முன்னாடி தான் நாங்க ஆடிட்டு இருந்தோம். அந்த பையாஸ்லாம் வந்து மிரட்டிட்டு போனாங்க. போட்டோ தேதோ ஹேய் அப்படின்னு. நான் அவங்களுக்காக தான் ஆடுறேன் அப்படின்னு அவங்க நினைச்ச ஒரு மாதிரி ஜாலி ஆயிட்டாங்க. தமிழ் சார் இருக்கும்போது ஒரு ரெஸ்பெக்ட் தானாவே இருந்துச்சோ, ஒரு பயம் இருந்துச்சோ, அந்த ஷோக்கு என்ன தேவையோ அது இருந்துச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ இருக்கிறவங்க ஹோஸ்ட் யாருன்றது முக்கியம் இல்லை, பட் ஆனால் இருக்கிறவங்களுக்கே ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டுறாங்களோ, பிக் பாஸ் கூட ரெஸ்பெக்ட் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இவங்களை பற்றின பேச்சு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஐ வில் சே பாரு. நோ மேட்டர் வாட், அவங்க வந்து நல்லதா பண்றாங்களா கெட்டதா பண்றாங்களா, பேர் நல்லா இருக்கா, அதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஏதோ பண்றா அந்த பொண்ணு, பண்ணி 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 அவங்க பேரே சொல்ல வைக்கிறாங்க, உங்க எல்லார் மண்டியும் பிச்சுக்க வைக்கிறாங்கல்ல, அதுவே அங்க பெரிய விஷயம் தான். தெரியல, லைக் அவர் என்ன யோசிச்சிருப்பாரு, அவருக்கு என்ன தோணி இருக்கும், எதனால பாலிடிக்ஸ் வந்திருப்பாரு அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அண்ட் அவர் சொன்ன மாதிரி அவர் கெரியரோட உச்சத்துல தான் இருந்தாரு. பட் அவர் அது வேணாம், நான் வந்து இப்படி போறேன் அப்படின்னு வந்திருக்காரு. எதனால இருக்கும் அப்படின்னு இருக்கு. நம்ம தளபதியா இது அப்படின்னு. ஒரு போஸ்ட் தளபதியோட கூட நிக்கிற ஒரு பாப்பா நிக்கணும்னே உங்களுக்கு என்ன ஞாபகம்? ஏன் ஞாபகம் தான் வந்துச்சு. அதனாலதான் சொன்னாரு, அந்த பாப்பா பார்க்கும்போது இல்லையே பாக்குற ஒரு ஃபீலிங். இப்படிதான் நான் இருந்தேன் அந்த வயசுல. எனக்கு இந்த மாதிரி சொல்லும்போது சீரியலே பண்ணலாம் போல அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஏன்னா நம்ம வீட்டில் அவங்க அம்மா அவங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு குழந்தையா நினச்சி பேசுவாங்க. ஆனால் நான் என் கெரியராக பார்க்கும்போது சீரியல் வேணாம், மேபி நம்ம சீரீஸ் இல்லை மூவிஸ் அந்த மாதிரி போயிடலாமா அப்படின்னு தோணும். மூவி வேர்ல்ட் மீடியா பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நம்ம எல்லாருக்கும் பிடித்த, அவங்க பேசினாலே அப்படின்னு ரொம்ப கியூட்டா இருக்கும். பாத்தீங்களா, ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம கூட ஆக்ட்ரஸ், டான்சர், யூடியூபர், கிரியேட்டர் ரவீனா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். அப்படியே ஒரே க்ளோயிங்கா இருக்கேன். 1 மில்லியன் போட்ட உடனே 1 மில்லியன் அந்த க்ளோவா? மேபி. மார்க்கெட் பில்லா ஆல்பம் சாங் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அப்படியே ஒரு ஃபயரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல நாங்க வந்து ரவீனாவை பாக்குறோம். எப்படி போய்கிட்டு இருக்கு? சூப்பரா போச்சு, சூப்பரா போய்கிட்டு இருக்கு. எப்படி இன்டர்வியூ இதான் 10 நிமிஷத்துல முடிக்கிற மாதிரியா? எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போய்கிட்டு இருக்கு. ஓகே, வை மார்க்கெட் பில்லா? வை மார்க்கெட் பில்லா? பிகாஸ் பாட்டு நல்லா இருந்துச்சு, கான்செப்ட் நல்லா இருந்துச்சு, ஃபுல் டான்ஸ் அந்த மாதிரி. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த பிரத்யாகரா அந்த ப்ரொடக்ஷன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க இந்த பாட்லேருந்து ஜென்ரேட் ஆகிற ரெவென்யூலேருந்து ஒரு பர்சன்டேஜ் ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணுறாங்க. ஸோ லைக் ஹோல் கான்செப்டாகவே வாவா இருந்துச்சு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் கோரியோகிராஃபர் வந்து விஷால் சார். ஸோ எல்லாமே ஒரு கௌதம் எல்லாமே ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சூப்பர். எங்களுக்கு இது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் இந்த ஆல்பம் சாங் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது. இதோட பட்ஜெட்டே ரொம்ப கம்மி தான். எவ்வளவு பட்ஜெட்ல எடுத்தீங்க? அது எனக்கு தெரியாது, ஆனா ரொம்ப கம்மி தான். எத்தனை நாள் எடுத்தீங்க? ஒரே ஒரு நாள் தான். 1 நைட் மாதிரியா? ஒரு நாள் ஃபுல்லா. ஒரு நாள் ஃபுல்லா காலையில இருந்து நைட் விடிய விடிய. இன்னைக்கு காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா அடுத்த நாள் காலைல 6 மணி அந்த மாதிரி. ஓகே, கோரியோ ரிஹர்சல்ஸ் பிராக்டிஸ்லாம் அது எத்தனை நாள்? ஒரு 2 days, அதுவும் ஈவினிங் மட்டும் பிராக்டிஸ். ரவீனாக்கு சொல்லவா வேண்டும், நீங்க அப்படி காமிச்சாலே போதும், அவங்க வந்து ஸ்டெப் வந்து போட்டுருவாங்க. இப்படி உசுப்பேத்தி அப்படி உசுப்பேத்தி. திஸ் இஸ் கால்ட் மோட்டிவேட்டிங் அண்ட் இன்ஸ்பைரிங்கா இருக்கீங்கல்ல நீங்க. நீங்க ஆடாத ஆட்டமா எத்தனை சேனல்ஸ்ல, எத்தனை ஷோஸ்ல, எத்தனை இடங்கள்ல நாங்க உங்களை பார்த்திருக்கோம். தனுஷ் சார் முன்னாடி எல்லாம் ஒரு சம பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு போட்டீங்க. எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்லாம் உங்களுக்கு? ஆக்சுவலி இப்போ நினைக்கும் போதே நான் இதெல்லாம் பண்ணிட்டேனா அப்படின்னு எனக்கே இதுவா இருக்கு. அது ஒரு மாதிரி செம்மையான ஒரு மொமெண்ட். அது ஓடி போய் அவர் கூட செல்ஃபி எடுத்ததா இருக்கட்டும், எல்லாமே செம்மையா இருந்துச்சு. சூப்பர். அண்ட் கோயம்பேட் மார்க்கெட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இதோடைய ஷூட்டிங் நடந்திருக்கு. சிலதெல்லாம் வந்து செட்ஸும் பார்க்க முடிஞ்சுது, செட் மாதிரியும். கோயம்பேட் மார்க்கெட்ல நீங்க போயிட்டு ஆடும் போது உங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே அங்க அப்படியே குவிஞ்சிருப்பாங்களே, எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? ஃபேன்ஸ்லாம் யாரும் வந்து குவியலங்க. ஏங்க அங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க இருந்தாங்க. ஹிந்திக்கார பையா இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரும் தான் இருந்தாங்க. அவங்க முன்னாடி தான் நாங்க ஆடிட்டு இருந்தோம். ஓகே, சோ அப்ப வந்து உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் அதெல்லாம் கேட்கல. ஹார்ட் திறந்து அந்த பையாஸ்லாம் வந்து மிரட்டிட்டு போனாங்க. போட்டோ தேதோ ஹேய் அப்படின்னு.
அதுதான் அங்க நடந்துச்சு. யூ மீன் ஒழுங்கா வந்து எனக்கு போட்டோ போஸ்ட் கூட அப்படின்ட்டு நான் அவங்களுக்காக தான் ஆடுறேன் அப்படின்னு அவங்க நினைச்சு ஒரு மாதிரி ஜாலி ஆயிட்டாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ மார்க்கெட் பில்லா இதுக்கப்புறமா நிறைய இடத்துல உங்களை பார்க்க முடியுமா? ஏன்னா நிறைய பிரைம் டைம் சீரியல்ஸ்ல நாங்க உங்களை பார்த்துட்டு இருந்தோம். சக்தி இன்னைக்கும் வந்துட்டு எங்க போனாலும் உங்களை அவங்க வீட்டு பிள்ளையா வந்து எல்லாருமே பாக்குறாங்க. கண்டிப்பா சீரியல்ஸ் எல்லாம் மீண்டும் வருவீங்களா? உங்களை பார்க்கலாமா, எதிர்பார்க்கலாமா? எனக்கு இந்த மாதிரி சொல்லும் போது சீரியலே பண்ணலாம் போல அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஏன்னா நம்ம வீட்டுல அவங்க அம்மா அவங்கள மாதிரி ஆளுங்க எல்லாம் வந்து அவங்க வீட்டு குழந்தையா நினைச்சு பேசுவாங்க. ஆனா நான் என் கெரியரா பார்க்கும்போது சீரியல் வேணாம், மேபி நம்ம சீரீஸ் இல்ல மூவிஸ் அந்த மாதிரி போயிடலாமா அப்படின்னு தோணும். ஸோ அதனால இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு சீரியல் இல்லாம சீரீஸ் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஓகே. ஸோ உங்களோட கெரியரோடைய ஒரு முன்னேற்றமா நீங்க பாக்குறீங்க. லைக் நான் சீரியல் பண்றது தப்புன்னு சொல்லல. இப்போதைக்கு எனக்கு சீரியல் வேணாம். நான் அந்த ருட்டீனை பிரேக் பண்ணி அடுத்து வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் அதுக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டா 22 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல்லா போட்டோஸ்லாம் போட்டிருந்தீங்க. பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு. ரொம்ப பிலேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, வருஷம் முழுக்க நம்ம கொண்டாடுவோம். யா. சோ இந்த 22 இயர்ஸ்ல how do you feel yourself? என்னவா இருக்கீங்க நீங்க அப்படின்றத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்திருக்கீங்களா? நான் யாருன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கா? லைக் இன்னும் ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. பல பரிமாணங்கள்ல இருக்கீங்கல்ல. தாய்லாந்துல இருக்கீங்க, இந்தியால இருக்கீங்க, சென்னையில இருக்கீங்க, மாறி மாறி ஒவ்வொரு இடத்துல வந்து டிராவல் ஆகிட்டே இருக்கீங்க. எப்படி ஹேண்டில் பண்றீங்க? யூடியூப் கான்டென்ட் கிரியேஷன்ஸ், கிரியேட்டர்ஸ் ப்ரமோஷன் மீட், அது எல்லாத்துக்கும் நீங்க போறீங்க. எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஐ திங்க் லைக் எனக்கு நான் செய்யற வேலை எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால அதை பெருசா நம்ம மெயின்டைன் பண்றதோ அப்படி எதுவும் பண்ண தேவைப்படல. பட் மோர் தேன் லைக் சோஷியல் மீடியாவை தாண்டி ரியல் லைஃப்னு ஒண்ணு இருக்கு. ஸோ நம்ம அதை என்ஜாய் பண்ணணும் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். ஓகே. அண்ட் பிக் பாஸ் சீசன் 7ல பயங்கரமா நாங்க உங்களெல்லாம் வந்துட்டு பாத்துட்டு இருந்தோம். ஆர்மிஸ்லாம் வந்து இன்னைக்குமே ஆக்டிவ் மோட்ல தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆர்மிலாம் இல்லைங்க. ஸோ BB7 vs BB9 எப்படி இருக்குங்க பார்வையில? எனக்கு 7 தான் எப்பயுமே. எங்க சீசன் தான் மாஸ். எனி சிமிலாரிட்டிஸ் எங்க சீசன்ல இருந்த மாதிரி இவங்க இருக்க ட்ரை பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் பாக்குறீங்களா? அப்படி எதுவும் எனக்கு தெரியல. யாரு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கா இந்த சீசன்ல? ஏதோ ஒரு ஸ்பார்க் இவங்க வந்து கிரியேட் பண்றாங்க. யாரு? லைக் நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே தாண்டி இவங்கள பத்தின பேச்சு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஐ வில் சே பாரு. எதையாவது பண்ணி பேச வச்சுட்டே இருக்காங்கல்ல. நமக்கு அந்த வீட்ல என்ன முக்கியமான விஷயம்னா, எப்படியாவது நம்ம பேர் வந்துகிட்டே இருந்துச்சுனாலே அவங்க அந்த வீட்ல தான் இருப்பாங்க. நோ மேட்டர் வாட், அவங்க வந்து நல்லதா பண்றாங்களா, கெட்டதா பண்றாங்களா, பேர் நல்லா இருக்கா, அதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஏதோ பண்றா அந்த பொண்ணு, பண்ணி 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 அவங்க பேரே சொல்ல வைக்கிறாங்க. உங்க எல்லார் மண்டியும் பிச்சுக்க வைக்கிறாங்கல்ல. அதுவே அங்க பெரிய விஷயம் தான். ஓகே. அண்ட் கம்ரு பாரு இந்த காம்போ வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு? ஐ டோன்ட் நோ. அது அவங்க பர்சனல். ஒரு ஆடியன்ஸா இருக்கும்போது உங்களுக்கு ரசிக்கும்படி இருக்கா? இல்ல லைக் அவ்வளோ என்ன சொல்றது, ஃபாலோ பண்ணல இந்த சீசன். நான் வந்து சோஷியல் மீடியால தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பட் ஆனா அவங்க க்ளோஸா இருக்காங்க அப்படின்றது தெரியுது. பட் எனக்கு தெரியல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களா, என்ன விஷயம்னு தெரியல. கேமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க எப்படி பாக்குறாங்களோ அப்படிதான். அண்ட் உங்க சீசனுக்கு வந்து இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையும் இருக்கு. கமல் சார் ஹோஸ்ட் பண்ண லாஸ்ட் சீசன் உங்களோட தான் இல்லையா? அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ இஸ் டூயிங் a good job. பட் கமல் சார் vs விஜய் சேதுபதி சார் இவங்க ரெண்டு பேரோட வரும்போது என்ன வேரியேஷன்ஸ் வந்து நீங்க ஃபீல் பண்றீங்க? ஐ திங்க் கமல் சார் இருக்கும்போது ஒரு ரெஸ்பெக்ட் தானாவே இருந்துச்சோ, ஒரு பயம் இருந்துச்சோ, அந்த ஷோக்கு என்ன தேவையோ அது இருந்துச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ இருக்கிறவங்க ஹோஸ்ட் யாருன்றது முக்கியம் இல்ல. பட் ஆனா இருக்கிறவங்களுக்கே ரெஸ்பெக்ட் குடுக்க மாட்றாங்களோ, பிக் பாஸ் கூட ரெஸ்பெக்ட் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அவங்க என்னடான்னா அவங்களுக்கு இது ஷோ தான், நான் இதுதான் பண்ணுவேன், என்ன சேனல் நடத்துறது, எனக்கு காசு வருது, அந்த மாதிரி வேலை பாக்குறாங்களோ அப்படின்னு தோணுது. பேமெண்ட்டுக்காக உள்ள இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். மேபி மேபி அந்த ரோலுக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டியா அவங்க எல்லாம் இருக்கணுமோ அப்படின்ற மாதிரி. சோ உங்க சீசன்ல வந்து பூர்ணிமா அந்த பணம் பெட்டி எடுத்தாங்க இல்லையா? இந்த சீசன்ல யார் வந்து அந்த மாதிரி சஸ்பெக்ட் இவங்க எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு யோசிக்கிறீங்க? ஐ திங்க் இப்போ பிரஜன் ரீசெண்டா உள்ள வந்து பேசிட்டு இருந்ததுனால ஐ திங்க் சாண்ட்ரா கூட அது எடுக்க வாய்ப்பு இருக்கு. சாண்ட்ரா அவங்க எடுத்துட்டு போலாம். அப்படி இல்லைன்னா அரோரா எடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்கே மணி அப்படின்னு சொல்லியிருந்தனால அவங்க எடுத்துட்டு போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு.
அண்ட் வேற யாரு இருக்கா? வேற யாரும் பெருசா மணி எய்ம் பண்ணியிருக்கிற மாரி தெரியல. ஸோ அவங்க எடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. அண்ட் அந்த டைம்ல யாருக்காவது எப்படியும் நம்ம டைட்டில் அடிக்க போறதில்ல. இது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு நெனச்சாங்கன்னா, கிளவரா ப்ளே பண்ணலாம். அது அன்எக்ஸ்பெக்டட் யார் வேணாலும் நானே இன்ஃபாக்ட் உள்ள இன்னொரு வாரம் இருந்திருந்தேன்னா, நானே எடுத்துட்டு தான் வந்திருப்பேன். ஏன்னா நீங்க வந்து இந்த லாஸ்ட் டைம்ல வந்துட்டு ஒரு 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 கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்க இல்லையா? ஏன்னா எனக்கு தெரியும் நான் எப்படியும் டைட்டில் அடிக்க போறதில்ல. எனக்கு ஆனா ஒண்ணு கன்ஃபார்மா இருந்துச்சு. ஒண்ணு பேரண்ட்ஸ் வரதுக்கு முன்னாடியே நான் எவிக்ட் ஆயிருவேன். இல்ல வந்து அடுத்த வாரமே நான் எவிக்ட் ஆயிருவேன்றது மட்டும் எனக்கு ஏதோ இன்ட்யூஷன் சொல்லிட்டே இருந்துச்சு. சரி ஒரு வேளை ஒரு வாரம் போச்சுன்னா நம்ம எடுத்துரலாம் அப்படின்னு இருந்தேன். ஓகே. இதுக்கப்புறம் இந்த பிபி அல்டிமேட் நம்ம சீசன்ஸ்லாம் பண்றாங்க அப்படின்னா ரவீனா உள்ள போவாங்களா? தாராளமா போவேன். என்னன்னா ஒரு தடவ ஒரு தப்பு பண்ணிட்டோம். செகண்ட் டைம் அந்த தப்ப ரெக்டிஃபை பண்ணி ப்ளே பண்றதுக்கான ஒரு சான்ஸ் இருந்துச்சுன்னா, ஆப்வியஸா ஒரு ட்ரை தான். எனக்கு இன்னும் தெரியல நான் 100% ரெக்டிஃபை பண்ணி ஆடுவேன் நானு. பட் ஸ்டில் இன்னொரு ட்ரை தான். ஓகே. சோ நிறைய ட்ரிப்ஸ்லாம் போறீங்க. YouTubeல நிறைய vlogsலாம் போடுறீங்க. இப்ப இயர் எண்ட் வந்தாச்சு. இல்ல நியூ இயர், பொங்கல் ஹாலிடேஸ் அது வரைக்கும் ஃபுல் ஹாலிடேஸ் தானே. ஒரு ஐட்டினரி குடுங்களேன். ஆமா. ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து இந்த இடத்துக்கு நீங்க ட்ரிப்புக்கு போங்க. ஆசமா இருக்கும் அப்படின்னு. போலாமே. தாய்லாந்து போங்க. நான் போன இடத்த தான் சொல்ல முடியும். மணாலி போலாம். காஷ்மீர் போலாம். காஷ்மீர் நல்லா தான் இருக்கும். பட் மணாலி, காஷ்மீர் அந்த மாரி போலாம். அண்ட் கொஞ்சம் நெறைய காசு சேர்த்து வச்சீங்கன்னா வந்து ஸ்விட்சர்லாந்து போங்க. இந்த டிசம்பர், ஜான்வரில கொஞ்சம் ஸ்னோஃபால் அந்த டைம் இருக்கிறனால அந்த மாரி ஊருக்குலாம் போலாம். அப்படி இல்ல அப்படின்னா துபாய் கூட போங்க. நல்ல இடம் தான். இதுல ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னீங்க. கப்புலா போணும் அப்படின்னா. அது கல்யாணம் ஆனவங்கள தானே நீங்க கேக்குறீங்க. என்ன எதுக்கு கேக்குறீங்க? இல்ல உங்களுக்கு ஒரு காலத்துக்கு அப்புறம் நம்மளும் கல்யாணம் ஆயிட்டுனா இங்கெல்லாம் போகணும்னு ஒரு பக்கெட் லிஸ்ட் இப்பவே நீங்க யோசிச்சு வச்சிருப்பீங்களா? 4 இடத்துக்கு போறீங்க. யோசிக்கல. பிளாங்கா இருக்கீங்க. அந்த சாப்டர்லயே பிளாங்கா இருக்கீங்க. என் ஹஸ்பண்ட் வந்து என்ன வந்து இங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா சரிங்க கூட்டிட்டு போங்க அப்படி சொல்லிடுவேன். அப்படி ரைட். அப்போ அந்த அது இல்ல ஆனா இது இருக்கு. ஆமா. ஓகே ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில இமேஜஸ்லாம் காமிக்கிறேன். அந்த இமேஜ் பார்த்துட்டு உங்களுடைய அந்த மலரும் நினைவுகளோ இல்ல அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க வந்து அதை சொல்லலாம். ஓகே. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்க. தளபதியா? ஆமா. ஜனநாயகனுடைய 3rd சிங்கிள் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பட் இப்படி ஒரு போஸ்ட் தளபதியோட கூட நிக்கிற ஒரு பாப்பா நிக்கனோனே உங்களுக்கு என்ன ஞாபகம்? ஏன் ஞாபகம் தான் வந்து. சோ how was that? எப்படி இருந்துச்சு அந்த தளபதிக்கும் இன்னைக்கு? கூஸ்பம்ஸ் தான் ஃபுல்லா. இன்னைக்கு ஒன் லாஸ்ட் டைம் ஜனநாயகன். அந்த பாப்பா பாக்கும்போது என்னையே பாக்குற ஒரு ஃபீலிங். இப்படிதான் நான் இருந்தேன் அந்த வயசுல. இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். என்ன நான் அப்ப கொஞ்சம் குண்டா இருந்தேன். ஆமா நீங்க கொஞ்சம் வந்து பப்ளியா தான் இருந்தீங்க பட் கியூட்டா இருந்தீங்க. சோ அப்போ நீங்க பார்த்த தளபதிக்கும் இப்போ ஒன் லாஸ்ட் டைம் ஜனநாயகன், இன்னொரு பக்கம் டிவிகே தலைவர் தளபதி இதெல்லாம் வந்துட்டு அன்னைக்கு நீங்க நினைச்சீங்களா ஒரு சின்ன பாப்பாவா இருக்கும் போது ஒரு 10-12 இயர்ஸ் கழிச்சு ஒரு இந்த மாதிரிலாம் இருப்பாரு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்களா? இப்ப பாக்கும்போது எப்படி இருக்கு? தெரியல. லைக் அவர் என்ன யோசிச்சிருப்பாரு? அவருக்கு என்ன தோணி இருக்கும்? எதனால பாலிடிக்ஸ் வந்திருப்பாரு? அப்படின்னு ஒரு ஒரு டவுட் இருந்துச்சு. அண்ட் அவரு சொன்ன மாதிரி அவர் கெரியரோட உச்சத்துல தான் இருந்தாரு. பட் அவர் அது வேணாம் நான் வந்து இப்படி போறேன் அப்படின்னு வந்திருக்காரு. எதனால இருக்கும் அப்படின்னு இருக்கு. ஆல்சோ அவரு பேசுறதெல்லாம் நல்லா இருக்கும். சோ அது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் செட்ல சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி அவரு நிறைய பேச மாட்டாரு, சைலண்டா இருப்பாரு. ஆனா இப்போ வந்து அரசியல் மேடையில பிச்சு உதறாருல்ல. லைக் நான் வொர்க் பண்ணும்போதே ஒரு இயர்போன்ஸ் போட்டு அமைதியா சைலண்டா ஒரு இடத்துல போய் உட்காந்துப்பாரு. அவருக்கு ஷார்ட்னா மட்டும் வந்துட்டு போவாரு. அது தனி இப்போ ரீசெண்டா கொஞ்சம் ஆடியோ லான்ச்ல எல்லாம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாரு. சோ அதெல்லாம் நல்லா வாவ் அப்படின்னு இருக்கவே இப்போ ரொம்ப சூப்பரா பேசுறாரு. சோ நம்ம தளபதியா இது அப்படி இருக்கு. ஓகே. உங்களுக்கு தளபதியை பர்சனலா பிடிக்குமே அதனாலே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க வந்து அவருடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ்ல ஒரு நபரா? இல்ல 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 இல்ல. ஓகே. பகிரங்கமாக சொன்ன ரவீனா. ஐயோ. ஓகே ஓகே. இல்லங்க அந்த ஓப்பனா நீங்க பேசுறீங்கல்ல இருக்கு இல்ல அப்படின்றது தட்ஸ் குட். வர்ச்சுவல் வாரியர்ஸ்னா அந்த கார்டு எல்லாம் எடுத்துருக்காங்களே அதுவா? அப்படியும் சொல்லலாம். இல்ல ஐ சப்போர்ட் டிவிகே அப்படின்ற மாதிரி எடுத்து. இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. அவருக்கு சப்போர்ட் பண்றேன். பட் நான் எந்த கட்சிக்கும் இன்னும் முன் வரல. நான் அதை ஓப்பனா இன்னும் சொல்லவும் இல்ல. அதுக்கப்புறம் தளபதி கூட உங்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏதாவது? படத்துல நடிச்சீங்க. ஓகே ஓகே ஓகே. இல்ல அதுக்கப்புறம் ரீசன்ட் டைம்ஸ்ல மூவிஸ்ல ரீசன்ட்டா எதுவும் இல்ல. எப்ப கான்டாக்ட் பண்ணீங்க லாஸ்ட் அவரை? நான் எங்க அவரை கான்டாக்ட் பண்றேன். ஒரு கம்யூனிகேஷன் இல்ல பார்த்தது இல்ல இல்ல அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. லாஸ்டா ஷூட் அப்ப பார்த்ததுதான். ஓகே
ஓகே. வேற எந்தெந்த மாதிரியான ஹீரோஸோட உங்களுக்கு அந்த நடிக்கிற வாய்ப்பு சைல்டு ஆர்டிஸ்டா வந்ததுங்களா? நீங்க ட்ரை பண்ணி கிடைக்காம போனது இல்ல நான் ட்ரையே பண்ணல எனக்கு ஆக்சுவலி ஏதோ ஒரு படத்துல இதுவும் விஜய் சாரோட படமான்னு தெரியலையே. ஆட்டோ ஓட்டுறவங்களோட பொண்ணு ஆக்சிடென்ட் ஆயிரும் ஒரு மெர்சல் நினைக்கிறேன். மெர்சலா அந்த படத்துக்கு நான் ஆக்சுவலி ஆடிஷன் வரைக்கும் போனேன். பட் லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு சின்ன ஒரு இதனால சேஞ்ச் ஆயிடுச்சு. அது என்னங்க ஒண்ணு சிலிண்டர் வெடிக்குது இல்லன்னா ஆட்டோக்காரங்க இடிக்கிறாங்க. எப்படி இது? அது என்னன்னு தெரியல. எல்லா படத்துலயும் ஏதாவது உள்காயம், வெளிக்காயம்னு வாங்கிட்டே இருக்கேன். சோ அந்த மாரி. சோ திருப்பி விஜய் சாரோட படம். அது அட்லி சாரோடது தானே? அந்த இது. அண்ட் தெரியல நெறைய மூவிஸ் இருக்கு அந்த மாதிரி. பட் எதுவும் இப்போ ஞாபகத்துக்கு வரல. ஓகே. நாங்க வளர்ந்துட்டோம் அப்படின்றதுனால வளர்ந்துட்டோம்னா வயசாயிடுச்சு அப்படின்றதுனால. ஓகே. சோ நெக்ஸ்ட் பிக்சர். அந்த கியூட்னஸ் இன்னுமே போகல. அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு மழலையா என்னன்னு தெரியல. அது உங்ககிட்ட இன்னுமே வந்து அப்படி ஃபேஸ்ல வந்து ஸ்டக் ஆயிருக்கு. எப்ப எடுத்த போட்டோ இது? அது குழந்தையா இருக்கும்போது எடுத்த போட்டோ. அந்த குழந்தையே நான் தாங்க. அது ஆமாமா. 1 வயசோ அந்த மாதிரி ஏதோ ஒரு டைம் தான். என் அம்மா வந்து ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு அங்க அட்மிஷன்லாம் கிடையாது. ஆனா எனக்கு ஸ்கூல் போகணும்னு ஆசை. அங்க இருக்கிற அண்ணனுங்க எல்லாம் பக்கத்துல நிக்கிறவன் என்னோட அண்ணன். சோ அங்க போகணும்னு சொல்லி எங்க அம்மா வந்து எனக்கும் யூனிஃபார்ம்லாம் தைச்சு குடுமையை மாட்டி கூட்டிட்டு போயிடுவாங்க கூட. எனக்கு கிளாஸ் கிடையாது. நான் அங்க படிக்கலாம் இல்ல, சும்மா சுத்திட்டு இருப்பேன் ஸ்கூல்ல அந்த மாதிரி. நீங்க ஆசைப்பட்டீங்கன்றதுக்காக யூனிஃபார்ம் தச்சு போட்டுருக்காங்க. நான் கூட உங்க ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலோட நினைச்சேன். அது குழந்தைங்க 3 வயசுலாம் இல்ல அதுல. ஓகே ஓகே. ஆமா பல்லு கூட கீழ 2 தாங்க இருக்கு. 3 வயசு குழந்தைலாம் இல்ல. பரவாயில்ல. அப்பவே உங்கள் ஆசையை நிறைவேற்றிய தாய் அவங்க அப்படின்றது. அந்த யூனிஃபார்ம்ல பார்த்தா இவ்வளவுதான் இருக்கும். இப்போ குச்சிங்களா? என் வீட்ல வச்சிருவாங்க. ஓ சூப்பர். சோ அடுத்த போட்டோ. ஆக்சுவலா இது வந்து உங்களுடைய பயோ. சரிங்களா? அந்த பயோல தமிழ்ல 2 வரி வந்து நீங்க போட்டிருக்கீங்க. என்ன வரி? என்னன்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது என்னன்னா அது ஒரு கொக்க பத்தின ஒரு திருக்குறள். ஒரு கொக்கு எப்படி வந்து அதுக்கான டைம் வரும் அப்படின்னு சொல்லி தண்ணியில பார்த்துட்டு அதோட மீன் வரதுக்காக அது வெயிட் பண்ணிட்டே இருந்து ரைட் டைம் வரும்போது அதோட இறைய அது பிடிக்கும். அந்த மாதிரி என் லைஃப்ல நானும் என்னோட டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ரைட் டைம் வரும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிப்பேன் அப்படின்றதுதான் இது பொருள். குறள் சொல்லுங்க. கொக்கு இருங்க பார்த்து சொல்லுங்க. ரவீனாக்கு தமிழ் மேல அதீத பற்றோம். ஆமா இதுக்கு முன்னாடி வேற ஏதோ போட்டிருந்தேன். அது நானே மறந்துட்டேன். கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீத்த இடத்து. துப்பாருக்கு துப்பாய அப்படி அது ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கு இல்லையா? சூப்பர் சூப்பர். திருக்குறளை வந்து பயோல போடுறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ் மேல அதிகமான லவ் இருக்கிறவங்க கூட அப்படி பண்ண முடியும். சோ அந்த விதத்துல வந்து மகிழ் வித்து மகிழ் அப்படின்னு போட்டிருந்தேன். சந்தோஷப்படுத்தி நீ சந்தோஷமா இரு. தேவையில்லாம நோண்டாத யாரையும் போயிட்டு அப்படின்றதுக்கான விளக்கம். ஓகே. சோ இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் நான் ஒருத்தர் காமிக்கிறேன் பாருங்க. இவரு ஞாபகம் இருக்கா? இருக்கு. ஓகே. அவர்ட்ட இப்போ கம்யூனிகேஷன்ல இருக்கீங்களா? லைக் அவரு லாஸ்டா அவரோட சாங் ஏதோ வந்தப்போ அதோட லிங்க் ஷேர் பண்ணி நம்ம படம் பாட்டு அப்படின்னு அமைச்சிருந்தாரு. ஓகே ஓகே. சோ அவரோட மேரேஜ் வெட்டிங்லாம் விஷ் பண்ணீங்களா? இல்ல நான் அவ்வளவு க்ளோஸ்லாம் இல்ல. ஓகே. லைக் ஒரு இன்டர்வியூல ஏதோ பேசியிருக்கோம் அந்த மாதிரி தான். ஓகே ஓகே ஓகே. ஒரு இடத்துல கூட நீங்க சொல்லியிருந்தீங்க ஜேசன் விஜய் அவர் ஏதாவது படம் எடுத்தாருன்னா நான் நடிக்க தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு டெபியூ கூட அவர் கூட நடிக்கிறதுக்கா? ஓ பட் இப்போ ஒரு டெபியூ ஃபிலிம் எடுத்துட்டு இருக்காரு இல்லையா? அதுல ஏதாவது சான்ஸ் ஒரு எனிதிங் நீங்க அப்ரோச் பண்ணீங்களா? என்ன மாதிரியான ஃபிலிம்ல அவர் கூட நடிக்கும் நீங்க? என்ன மாதிரி ஃபிலிமா இருந்தாலும் ஓகே தான். இல்ல உங்களுக்குள்ள ஒரு கற்பனை இருக்கும்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். தளபதியோட பையன் நம்ம ஸ்டோரி இப்படி இருந்தா இன்னும் பயங்கரமா இருக்கும். அப்படிலாம் எதுவும் கற்பனை பண்ணல. கற்பனை திறன் கொஞ்சம் மங்கி கிடக்கு. யாருக்கு? உங்களுக்கா? சரி நீங்க இருக்கிற 4 பரிமாணங்கள் நான் சொல்றேன். ஆக்டர், டான்சர், யூடியூபர், கிரியேட்டர், கண்டென்ட் கிரியேட்டர். யூடியூபரும் கண்டென்ட் கிரியேட்டரும் ஒண்ணுதானோ? எனக்கு தெரியலையே. யூடியூபர் வேற, கண்டென்ட் கிரியேட்டர் வந்து அதர் சோஷியல் மீடியாஸ்ல ரீல்ஸ் அந்த மாதிரி போடுறாங்க. இத 4த்துல 1 2 3 4 நீங்க பிளேஸ் பண்ண போறீங்க ரவீனாவை. அப்படின்னா 1 எதுக்கு, 2 எதுக்கு, 3 எதுக்கு, 4 எதுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து டான்சர், செகண்ட் வந்து ஆக்டர், தேர்ட் வந்து கிரியேட்டர், ஃபோர்த் வந்து யூடியூபர். யூடியூப்ல எவ்வளவு salary வருது ரவீனாக்கு? ரொம்ப கம்மியா தான் வருது. என் யூடியூபே படுத்துதான் கிடக்கு. நேத்து கூட வீடியோ போட்டுருக்கீங்க. உங்கள மாதிரி 4 பேர் இன்டர்வியூ பண்ணலாம் தான் நானும் இனி இறங்க போறேன். அப்படியா? ஆமா.
என்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க யூடியூப் வந்து இன்னும் மெருகேத்தி அப்படியே பாட்காஸ்ட் மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜாலியா வந்து டாக்ஸ் மாரி போடுவோம். அந்த மாரி யோசிச்சிருக்கேன். So, உங்க பாட்காஸ்டுக்கு நான் இவங்கள தான் கூப்பிட போறேன். ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 5வா? கண்டிப்பா வந்து விஷ்ணு அண்ணா இருப்பாங்க. சௌந்தர்யா அக்கா இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து வேற யாரும் நான் பிக் யோசிக்கல. பாஸ் விஷ்ணு, பிக் பாஸ் சௌந்தர்யா. ஆமா. ஓகே. கூல் அண்ணா. மேபி அவங்கலாம் வருவாங்களான்னு தெரியல. பட் கூல் அண்ணாலாம் வந்தா ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு வேற யாரு? ரோஷன் ஐயா, விஸ்வமித்ரன், ஜெயசீலன், அப்புறமா வந்து வேற யாரு சொல்றது? பூர்ணிமா, நிக்சன். ஃபுல்லா உங்களுடைய பிபி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்கள மோஸ்ட்லி. தானே கூப்பிட முடியும். ஓகே, ஓகே ரவீனா. சோ இன்னும் நிறைய இந்த மாதிரி ஆல்பம் சாங்ஸ் நீங்க சொன்ன மாதிரி உங்க கெரியர்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்க்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க அழகா போங்க. நாங்க உங்களுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணிட்டு இதே மாதிரி கண்டிப்பா. நிறைய தேங்க் யூ. ப்ரமோஷன்ஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. கண்டிப்பா. தேங்க் யூ சோ மச்.